வணக்கம். தமிழ்நாடு அரசியல்ல அடிக்கடி செய்திகள்ல அடிபடுற ரெண்டு மிக முக்கியமான வார்த்தைகள் இந்த வெள்ளை அறிக்கை அப்புறம் பச்சை அறிக்கை. இதை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த விளக்க தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். எப்பவுமே ஒரு புது அரசாங்கம் பதவி ஏத்த உடனே முதல் வேலையா நாங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்றதை நாம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், உங்களை போல என்ன போல இருக்கிற சாதாரண மக்களுக்கு இதனால என்னங்க ஆக போகுது? ஆட்சி மாறின உடனே ஏன் இந்த கலரான அறிக்கைகள் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது? இந்த கேள்விக்கான விடையைத்தான் நாம இன்னைக்கு தேட போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன தலைப்புகளை கவர் பண்ண போறோம்னு பாத்திரலாம். முதல்ல அரசியல் ஆவணங்களோட முக்கியத்துவம், அப்புறம் வெள்ளை அறிக்கைனா என்ன, பச்சை அறிக்கைனா என்ன, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், கடைசியா நம்ம தமிழ்நாடு அரசியல்ல இதோட தாக்கம் என்ன, இதையெல்லாம் தான் பார்க்க போறோம். பகுதி 1. இந்த அரசியல் ஆவணங்கள் ஏன் இவ்வளவு முக்கியம்னு பாத்துடலாம். வெளியில இருந்து பாக்குறப்போ இதெல்லாம் ஏதோ அதிகாரப்பூர்வமான நமக்கு புரியாத அரசு வார்த்தைகள் மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையிலே ஒரு அரசாங்கமோ அல்லது அரசியல் கட்சியோ மக்கள் கிட்ட உண்மை நிலையை விளக்கி சொல்றதுக்காக பயன்படுத்தும் மிக முக்கியமான தகவல் தொடர்பு கருவிதான் இந்த ஆவணங்கள். ஆனா இது ஒவ்வொன்றும் வெவ்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுது. அது என்னன்னு தொடர்ந்து பார்ப்போம். பகுதி 2. வெள்ளை அறிக்கை, அதாவது ஒயிட் பேப்பர் அப்படின்னா என்ன? இதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, முந்தைய ஆட்சியில என்ன நடந்துச்சு, இப்போ மாநிலத்தோட நிதி நிலைமை எப்படி இருக்கு, எந்தெந்த திட்டங்கள்ல சிக்கல் இருக்கு, ஒரு கஷ்டமான முடிவை அரசாங்கம் இப்போ ஏன் எடுக்குது, இது எல்லாத்தையும் சரியான ஆதாரங்களோடும் புள்ளி விவரங்களோடும் நமக்கு விளக்கி சொல்ற ஒரு அதிகாரப்பூர்வமான ஆவணம் தான் இந்த வெள்ளை அறிக்கை. சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு அரசாங்கத்தோட ரிப்போர்ட் கார்டு மாதிரி செயல்படுது. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஒரு அரசாங்க அதிகாரி உங்க முன்னாடி உட்கார்ந்து நேரடியா பேசினா எப்படி இருக்கும்? பாருங்க, மாநிலத்தோட நிதிநிலை இவ்வளோ மோசமா இருக்கு, அதுக்கான காரணங்கள் இதெல்லாம் தான் அப்படின்னு ரொம்ப உறுதியாகவும் உண்மைகளோட அடிப்படையிலையும் விளக்கிறது தான் இந்த வெள்ளை அறிக்கையோட முக்கிய வேலை. மூடி மறைக்காம உண்மை நிலையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற ஒரு வெளிப்படையான முயற்சி இது. சரி, ஒரு வெள்ளை அறிக்கைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்? அரசின் உண்மையான வருமானம், செலவு, இப்போதைக்கு எவ்வளவு கடன் இருக்கு, முந்தைய திட்டங்களோட நிலைமை, ஏதாவது ஊழல் நடந்திருக்கா, ஒவ்வொரு துறைவாரியான துல்லியமான டேட்டா, இதெல்லாம் போக இனி அரசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற எதிர்கால நடவடிக்கைகளும் இதுல புட்டு வச்சிருப்பாங்க. சட்டமன்ற விவாதங்களுக்கு இதுதான் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட். நம்ம தமிழ்நாட்டில் இது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பல நல்ல உதாரணங்கள் இருக்கு. மாநிலத்தோட கடன் சுமை, வருவாய் பற்றாக்குறை, இதெல்லாம் மக்கள் கிட்ட விளக்குறதுக்காக அரசுகள் பலமுறை நிதி வெள்ளை அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. அதே போல மின்சாரத்துறையில டான்ஜெட்கோ சந்திச்ச மாபெரும் நஷ்டம், மின் தட்டுப்பாடு, அப்புறம் கடன் விவரங்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கவும் இது ரொம்ப எஃபெக்டிவா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நாம கடந்த காலத்தை பத்தி பேசுற ஆவணத்தை பார்த்தோம். இப்போ அப்படியே அதுக்கு நேர்மாறான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அதுதான் பகுதி 3, பச்சை அறிக்கை, அதாவது கிரீன் பேப்பர். வெள்ளை அறிக்கை ஒரு இறுதி முடிவுன்னா, பச்சை அறிக்கை அப்படிங்கிறது எதிர்காலத்தை பார்க்குற ஒரு ஆவணம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அரசாங்கம் இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்கல. எந்த ஒரு சட்டத்தையோ திட்டத்தையோ அமல்படுத்துறதுக்கு முன்னாடி மக்களாகிய நாம அப்புறம் நிபுணர்கள் என்ன நினைக்கிறோன்னு கேட்கறதுக்காக வெளியிடப்படுற ஒரு ஆலோசனை ஆவணம் தான் இந்த பச்சை அறிக்கை. அதாவது நாங்க இதை செய்யலாமா அப்படின்னு அரசாங்கம் நேரடியா நம்மகிட்டயே கேட்கறது. நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா, நாங்க புதுசா ஒரு கல்வி முறையை கொண்டு வரலாமா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அரசாங்கம் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி கேட்கறது தான் இது. ஒரு சாதாரண குடிமகனான உங்களை ஒரு திறந்த விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க. புது தீர்வுகளை உருவாக்குறதுல உங்களையும் ஒரு முக்கிய அங்கமா சேர்த்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த பச்சை அறிக்கைக்குள்ள எந்த முடிவும் கட்டாயமா இருக்காது. அதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையோட முழு பின்னணி, அதை தீர்க்கிறதுக்கான பல ஐடியாக்கள், அரசாங்கம் இப்போதைக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். முக்கியமா எந்தெந்த விஷயங்கள்ல மக்களோட கருத்தும் எக்ஸ்பர்ட்ஸோட ஐடியாவும் தேவை அப்படிங்கிற தெளிவான ஒரு அழைப்பு இதுல இருக்கும். உங்களோட இந்த ஃபீட்பேக்கு அப்புறம் தான் புது சட்டமே ரெடியாகும். சரி, இப்போ வெள்ளை பச்சை ரெண்டோட அர்த்தத்தையும் பார்த்துட்டோம். இப்ப இது ரெண்டையும் ஒன்னோட ஒண்ணு நேருக்கு நேர் ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த பகுதிக்குள்ள போவோம். இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். பச்சரிக்கைங்கிறது ஆரம்ப கட்டத்துல மக்கள் கிட்ட ஆலோசனை கேட்கிற ஒரு விவாத ஆவணம். இங்க உங்க கருத்தை நீங்க பதிவு செய்யலாம். ஆனா வெள்ளை அறிக்கைங்கிறது எல்லாமே முடிஞ்ச பிறகு இறுதி கட்டத்துல ஒரு அதிகாரப்பூர்வமான விளக்கத்தை தர ஆவணம். இங்க உங்களுக்கு தகவல் மட்டும்தான் தெரிவிக்கப்படும். சிம்பிளா சொல்லணும்னா, பச்சை நிறம் ஆலோசனைக்காக, வெள்ளை நிறம் அதிகாரப்பூர்வ விளக்கத்துக்காக. இந்த ஆவணங்களோட தியரியெல்லாம் இது வரைக்கும் பார்த்தோம். ஆனா பிராக்டிக்கலா, குறிப்பா நம்ம தமிழ்நாடு அரசியல்ல இது எப்படி பிளே ஆகுது அதை இப்ப பார்ப்போம். தமிழ்நாட்டோட முக்கிய அரசியல் கட்சிகளான திமுக, அதிமுக ரெண்டு பேருமே இந்த ஆவணங்களை ரொம்பவே தொடர்ந்து பயன்படுத்தி வராங்க.
குறிப்பா ஒரு ஆட்சி மாற்றம் நடந்த உடனே இதெல்லாம் வெளியாகும். முந்தைய ஆட்சியாளர்கள் விட்டுட்டு போன சிக்கல்களை, குறிப்பா நிதிநிலை, மின்சாரம், கல்வி மாதிரியான துறைகள்ல இருக்கிற பிரச்சனைகளை மக்கள் மன்றத்துல சுட்டிக்காட்ட இந்த வெள்ளை அறிக்கைகள் ஒரு கூர்மையான அரசியல் ஆயுதமாவே பயன்படுத்தப்படுது. இது எந்த கட்சிக்கும் சார்பான கருத்து இல்லைங்க. நம்ம தமிழக அரசியல் வரலாற்றை கொஞ்சம் முற்று கவனிச்சாலே இந்த உண்மை நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். இந்த மொத்த விளக்க தொகுப்புல இருந்தும் நீங்க ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னா அது இதுவா தான் இருக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. பச்சை அறிக்கைனா நாம என்ன செய்யலாம், வெள்ளை அறிக்கைனா என்ன நடந்துச்சு. இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இதோட வித்தியாசம் உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. நாம இப்போ தொகுப்போட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு வெளிவர வெள்ளை அறிக்கைகள் நம்ம அரசியல்ல எவ்வளவு ஆதிக்கம் செலுத்துதுன்னு நமக்கு தெரியும். ஆனா புது சட்டங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடி மக்களோட நேரடி பங்களிப்பை வரவேற்கும் இந்த பச்சை அறிக்கைகள் நம்ம இந்தியாவுல ரொம்ப ரொம்ப குறைவா தான் பயன்படுத்தப்படுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. புதிய சட்டங்கள் கொண்டு வரதுக்கு முன்னாடி அதிக அளவிலான பச்சை அறிக்கைகளை வெளியிடணும்னு ஒரு குடிமகனா நாம அரசாங்கத்துக்கிட்ட கேட்கணுமா? நம்மளோட முடிவெடுக்கும் உரிமையை நாம எப்ப முழுமையா பயன்படுத்த போறோம்? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட நான் இந்த விளக்க தொகுப்பை நிறைவு செய்றேன். தொடர்ந்து சிந்திப்போம்.